வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்கா 2 தசாப்தங்களுக்கு முன்னர் சேவையில் இருந்து ஓய்வு கொடுத்துவிட்டு அமெரிக்க தயாரிப்பான வான் பாதுகாப்பு அமைப்பை உக்ரைனுக்கு கொடுத்துள்ளது. ஆனால் ஆச்சரியகரமாக ரஷ்ய நவீன குரூஸ் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்துவதற்கு உக்ரைனியர்கள் அந்த பழைய வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகின்றனர். இது அமெரிக்க அதிகாரிகளையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இங்கு நாம் குறிப்பிடும் அமெரிக்க தயாரிப்பான வான் பாதுகாப்பு அமைப்பு MIM-23 ஹாக் 1960களின் முதலில் களமிறக்கப்பட்ட MIM-23 ஹாக் என்பது ஒரு நடுத்தர தூர வீச்சுள்ள வான் பாதுகாப்பு அமைப்பு. இது அமெரிக்க இராணுவத்தால் ஓய்வு கொடுக்கப்பட்ட பின்னர் நீண்ட காலமாக வழக்கற்று போனதாக கருதப்படுகிறது. அமெரிக்க இராணுவத்தினர் இந்த பருமனான வான் பாதுகாப்பு அமைப்பை கைவிட்டு அதிக கையடக்க அமைப்புகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்த தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அமெரிக்க இராணுவத்தில் இப்போதுள்ள பலர் இதை கையால் தொட்டுக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இவை அமெரிக்க இராணுவத்தின் சேமிப்பு கிடங்குகளில் அடைபட்டு கிடந்தன. ஆனால் இந்த ஆயுதங்கள் இப்போது விடுதலை பெற்று உக்ரைனில் புதிய வாழ்க்கையை கண்டறிந்துள்ளன. அவை இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரும் பயனுள்ள கருவிகள் என்பதை நிரூபிக்கின்றன. MIM-23 ஹாக் அமைப்பை இயக்கும் உக்ரைனிய சிப்பாய் இது ஒரு புதிய ஆயுதம் அல்ல என்றாலும் திறமையான கைகளில் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். ரஷ்யாவின் KH-59 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாஹிட் ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் உட்பட சுமார் 25 வெற்றிகரமான சுட்டு வீழ்த்தல்களை தனது பெயரில் வைத்துள்ளார். ஒலெக்சாண்டர் என்ற சிப்பாய் புதன்கிழமை உக்ரைனிய விமானப்படையுடன் தொடர்புடைய AFU டெலிகிராம் ஊடகத்திற்கு பேட்டியளித்தார். அந்த நேர்காணலில் அவர் ஷாஹிட் ஆளற்ற விமானங்கள் தான் மிகவும் எரிச்சலூட்டும், ஏனெனில் அவை மிகவும் மெதுவாக பறக்கின்றன. எனவே நீண்ட காலத்திற்கு அவற்றுக்காக காத்திருப்பது சோர்வாக இருக்கிறது. ரஷ்ய ஏவுகணைகள் நேரே உங்களை குறிவைத்தாலும் அவற்றை MIM-23 ஹாக் அமைப்பை கொண்டு சுட்டு வீழ்த்துவது மிகவும் எளிதானது என்று ஒலெக்சாண்டர் கூறினார். 3 KH-59 ஏவுகணைகள் தொடர்ந்து உயரத்தை மாற்றிக்கொண்டு எங்களை நோக்கி பறந்தபோது அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனால் அனைத்து இலக்குகளும் ஒவ்வொன்றாக சுட்டு வீழ்த்தப்பட்டு அளிக்கப்பட்டன. அந்த தாக்குதல் வெற்றியின் முக்கிய ரகசியம் நாம் வேலை செய்யும் ஆயுதத்தில் கூட இல்லை, ஆனால் யூனிட்டின் ஒத்திசைவான மற்றும் ஒருங்கிணைந்த வேலையில் உள்ளது என்று அவர் தனது கருத்துக்களின் மொழிபெயர்ப்பில் கூறினார். நாம் ஒருவரை சொல்வதை கேட்காமலோ அல்லது புறக்கணித்தாலோ ஏற்படும் ஆபத்துகளையும் விளைவுகளையும் நாம் நன்கு புரிந்து கொள்கின்றோம். அதனால் எமது அணியில் 14 பேர் இருந்த போதிலும் ஒரு நபர் போல செயற்படுகின்றோம். அப்படி செயற்படும் போது அரை நூற்றாண்டுக்கு முன் தயாரித்த ஆயுதங்களை கொண்டும் எதிரி இலக்குகளை துல்லியமாக சுட்டு வீழ்த்தலாம் என்றார் ஒலெக்சாண்டர். MIM-23 ஹாக் அமைப்பு அதன் 4 தசாப்தங்களாக அமெரிக்க இராணுவத்துடன் சேவையில் இருந்தபோது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. அது மத்திய கிழக்கில் போரை கண்டது. 1990களில் பனிப்போர் முடிவடைந்தவுடன் அமெரிக்க படைகளுக்கு இருந்த வான் அச்சுறுத்தல் அடியோடு மாறியது. அதன்பின் காலப்போக்கில் ஹாக் ஓய்வு பெற்று FIM-92 ஸ்ட்ரிங்கர் மற்றும் அவெஞ்சர் போன்ற குறைந்த உயர் அமைப்புகளால் மாற்றீடு செய்யப்பட்டது. MIM-104 பேட்ரியோட் அமெரிக்காவின் பெரிய வான் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய கிடைத்தது. அமெரிக்கா இப்போது MIM-23 ஹாக் அமைப்புகளை பயன்படுத்தவில்லை என்றாலும் ஸ்பெயின் உட்பட பல நாடுகள் இன்னமும் ஹாக் மற்றும் அதன் பல வகைகளை இயக்குகின்றன. ஸ்பெயின் தான் முதலில் உக்ரைனுக்கு அக்டோபர் 2022இல் ஒரு சில ஹாக் லான்ச்சர்களை அனுப்பியது. அப்போது அதற்கு உக்ரைனில் கிடைத்த வெற்றியை பார்த்த பின்னர் அமெரிக்கா தம்மிடமிருந்த ஹாக் ஆயுதங்களை எடுத்து தூசி தட்டியது. பைடன் நிர்வாகம் பின்னர் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான ஹாக் அமைப்புகள் மற்றும் வெடிப்பொருட்களை உக்ரைனுக்கு நன்கொடையாக வழங்கியது. அத்துடன் நீண்ட காலத்திற்கு அவற்றை வழங்குவதற்கும் உறுதியளித்துள்ளது. உக்ரைனிய அதிகாரிகள் அமெரிக்கா மற்றும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளிடம் ரஷ்ய அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு அதிக வான் பாதுகாப்பு திறன்களை கோருவது வழக்கம். MIM-23 ஹாக் என்ற இந்த பருந்து ஒரு பழமையான திறன் என்றாலும் அது இன்னமும் உக்ரைனின் வானத்தில் முக்கியமான இடைவெளிகளை அடைக்க உதவுகிறது. உக்ரைனின் வெற்றிகளை பெறுவதற்கான ஆயுதம் MIM-23 ஹாக் மட்டும் 1960களின் காலகட்டம் ஆயுதம் அல்ல. ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட ஜெபாட் பீரங்கிகள் குறைந்த உயரத்தில் உள்ள ரஷ்ய ஆளற்ற விமானங்களை மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது உக்ரைன் போரின் போக்கு எப்படி உள்ளது?
உக்ரைனில் குறிப்பிடத்தக்க போர்க்கள ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ரஷ்யா இழந்துவிட்டது என்று ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முன்னாள் தளபதி மேஜர் ஜெனரல் மிக் ரியான் தெரிவித்தார். அவரது கணிப்பின்படி ரஷ்யா கடந்த 6 மாதங்களில் உக்ரைன் மீதான தாக்குதல்களால் மூலோபாய வேகத்தை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் அவர்களது வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் அவர்கள் பெரும்பாலும் தோல்வியடைந்துள்ளனர் என்றார். ஆஸ்திரேலிய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் உக்ரைன் மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் ஆய்வாளராக செயற்படும் ரியான் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் இந்த போரில் உக்ரைனுக்கு எதிராக ஒரு தீர்க்கமான அடியை கொடுக்கும் கடைசி வாய்ப்பை ரஷ்யா தவறவிட்டதாக தோன்றுகிறது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உக்ரைன் தனது தோல்வியுற்ற எதிர் தாக்குதலை முடித்த போது வெடிமருந்துகள் மற்றும் மனிதவளம் இல்லாததால் ரஷ்யா வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு எதிரே இருந்தது. அந்த வாய்ப்பை ரஷ்யா தவறவிட்டதாக முன்னாள் ஜெனரல் கூறினார். கடந்த 6 மாதங்களில் ரஷ்யர்கள் பொதுவாக இந்த ஒன்றிணைந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறிவிட்டனர் என்று ரியான் வாதிட்டார். கடந்த ஆண்டு இறுதியில் இருந்த களநிலைமை போர்க்களத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறுவதற்கு ரஷ்யாவின் சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். அந்த வெற்றியை ரஷ்யா பெற்றிருந்தால் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் மீது கணிசமான அரசியல் மற்றும் ராஜதந்திர அழுத்தமாக மாறியிருக்கும். ரஷ்யாவின் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தை அவர் சுட்டிக்காட்டினார். உக்ரைன் தரைப்படை மனிதவளம் மற்றும் வெடிப்பொருட்களின் பற்றாக்குறையில் இருந்த போதிலும் ரஷ்யர்களால் கைப்பற்றப்பட்ட ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொடுத்துள்ளனர். இது எந்த போரிலும் முதலீட்டின் மோசமான வருமானம் என்று ரியான் கூறுகிறார். இப்போது ரஷ்ய தரப்பில் உயிரிழப்புகள் மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றன. ரஷ்யா தனது விலை உயர்ந்த துருப்புக்களை சிறிய நடவடிக்கைகளில் பயன்படுத்துகிறது. இந்த போர் உக்தியை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடந்த மாதம் வெளிப்படையாக விமர்சித்தார். இந்த தந்திரோபாயம் எதிர்மறையானது. அத்துடன் இது ரஷ்யர்கள் உண்மையில் ஒரு பெரிய சிறந்த தரமான படையை உருவாக்குவதை தடுக்கிறது என்று ரியான் கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளிநாடுகளில் பயிற்சி பெற்று பெரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய படை உக்ரைனுக்கு சென்ற பின்னர் ரஷ்யாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைப்பது சந்தேகமே. உக்ரைன் இராணுவத்தை பாதிக்கும் ரஷ்யாவின் முயற்சிகள் இனி ரஷ்யர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கப் போகிறது என்பதை ரியான் கணித்துள்ளார். கடந்த ஆண்டு அவர் வெளியிட்ட ஆய்வு கட்டுரையில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைனின் எதிர்கொள்ளல் உக்ரைனின் மிக முக்கிய ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவுக்கு அதன் தாக்குதல்களை அதிகரிக்க நேரம் கிடைத்தாலும் உக்ரைன் தனது சொந்த இராணுவ நிலையை ஒரு நிலையான வேகத்தில் மேம்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் அந்த முயற்சி வெற்றியடைவதற்கான வாய்ப்பு தென்படவில்லை என்று கடந்த ஆண்டு ரியான் குறிப்பிட்டிருந்தார். அவர் இப்போது வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் போர்க்கள நிலைமை உக்ரைனுக்கு சாதகமாக மாறத் தொடங்கியுள்ளது என்கிறார். அது பற்றி குறிப்பிட்ட அவர் ரஷ்யர்களின் இழப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தனது நிலப்பரப்பை விடுவிக்க முயலும் உக்ரைன் இந்த ஆண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 2025 ரஷ்யாவை விட சிறப்பாக செயற்படும் விதத்தில் பல்வேறு உடல், தார்மீக மற்றும் அறிவுபூர்வமான தாக்குதல் சக்தியை கட்டியெழுப்ப ஒரு வாய்ப்பு உள்ளதே தற்போதைய நிலை என்றார் அவர்.